நீங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண இந்தியாவில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவை சூஸ் பண்ணலாமா இல்லை அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணலாமான்ற கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே காஸ்ட்டை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று என்னென்னா என்எம்சி அடுத்த வருஷத்துலேருந்து நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸாம் வந்துச்சுன்னா இந்தியாவில் எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி, அப்ராடில் எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி, இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ்க்கும் இந்தியாவில் படித்த எம்பிபிஎஸ்க்கும் ஒரு பெரிய எஜுகேஷனில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. அடுத்து காஸ்ட் பற்றி பார்ப்போம். நான் வந்து ஓஸ்டேட் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தானில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 years + 1 year இன்டர்ன்ஷிப். இங்கே ஃபஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7 lakhs கிட்ட வரும். செகண்ட் இயர் டு ஃபோர்த் இயருக்கு டியூஷன் ஃபீஸ் 3.3 lakhs கிட்ட வரும். ஸோ ஓவராலாக டியூஷன் ஃபீஸ் மட்டும் 20 lakhs கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா per yearக்கு 1,30,000 வரும். ஸோ ஓவராலாக நீங்கள் 26 to 27 lakhsக்குள்ளே எம்பிபிஎஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டே வந்துடலாம். அதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா per yearக்கே 30 lakhs கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் இந்தியாவில் படிச்சிங்கன்னா இந்தியாவில் மட்டுமே மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ராடில் படிச்சிங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது நிறைய கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு புது லாங்குவேஜையும் கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு எங்கேயாவது தனியாக போகும்போது நாமளே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தைரியம் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஓவராலாக ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியாவில் இருக்கிற கவுன்சிலிங் கோட்டாக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மார்க்குக்கு கவுன்சிலிங் கோட்டா கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவை விட நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ்ஸே செலக்ட் பண்ணலாம். நீங்கள் காசை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. அப்புறம் அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றி நிறைய பேர் வரி பண்ணுற விஷயம் என்னென்னா சேஃப்டி தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் அப்ராட் எம்பிபிஎஸ்ல படிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால நிறைய பேர் அப்ராடில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் எதுவும் வராது. ஸோ நீங்கள் நான் படிக்கிற காலேஜ்லேயே ஜாயின் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அட்மிஷனுக்கு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.